வீட்டுக்கு மீன் வாங்கணும்னா அதெல்லாம் மீட்டிங் முடிச்சு வச்சுக்கலாம்ல. மீட்டிங்கே இங்கே தான், ப்ரொடியூசரே இங்கே தான் இருக்காரு. இது ப்ரொடியூசர் பிசினஸ் மேன் மீன் வியாபாரின்னு சொல்லவே இல்லை. இதுவும் பிசினஸ் தான்ப்பா, ஃப்ரீயாவா கொடுப்பாங்க. இல்ல பாண்டியா, நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவருக்கு சொந்தமா 2 கப்பல் இருக்கு. எரா எக்ஸ்போர்ட் பிசினஸ்னு நிறைய இருக்கு. பெரிய ஆளுப்பா. இருந்தாலும் ஒரு மீன் வியாபாரிக்கு சினிமா செட் ஆகுமா? ஏம்பா, அம்பானி பெட்ரோல் ஊத்த காசுல படம் எடுக்கலாம், இவர் மீன் ஊத்த காசுல படம் எடுக்கக்கூடாதா? அவள் என்னத்துக்கு மனசுக்கு ஏற்ற மகாராஜான ஒரு படம், ராமராஜன் ஹீரோ. அந்த படத்தோட ப்ரொடியூசர் கோயில் குருக்கள். படம் எடுக்கிறதுக்கு காசு ஆர்வம் இருந்தா போதும். பாரு சத்யா சங்கு. சங்கு இதெல்லாம் நல்லா சொல்லணுமா? கிருஷ்ணர் சங்குப்பா. சரியா முன்னாடி தெரியுமா உனக்கு? யார் கிருஷ்ணரையா? ப்ரொடியூசர் அப்பா. ஆள் எப்படி? அவருக்கு நெய்தல் ஜெயராமன் பேரு. இந்த ஊர்ல எல்லாரும் மரியாதையா ஐயா என்ன கூப்பிடுவாங்க. அதாவது ஆள் பாக்கிறதுக்கு தான் சொல்றா, மனசு வஞ்சிரும். நம்மால் வர. இது யாரு? பேரு மாஞ்சா, ஐயாவோட ரைட் ஹேண்ட். வணக்கம் மாஞ்சா சார். வணக்கம் பாண்டியா சார். இதோ ஐயா வண்டி வந்துச்சா? ஹலோ. அதெல்லாம் முடியாதுங்க. ஏற்கனவே எங்க சங்கத்துல தீர்மானம் பண்ணியாச்சு. பொழப்புக்காக பாவம் நடுக்கடலுக்கு போறானுங்கன்னாக்கா அங்க இருந்து வருவானுங்க, லொட்டு புட்டுன்னு சுடுவானுங்க, வலைய இருப்பானுங்க, போட்டை உடைப்பானுங்க, புடிச்சுக்கிட்டு போவானுங்க, ஜெயில போடுவானுங்க, தூக்குல போடுறேன்பானுங்க. நீங்க பாட்டுக்கு டெல்லிக்கு லெட்டர் மேல் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு நாளைக்கு மீன்காரன் சாவறது? அவன் செத்தா யாருக்கு என்ன கவலை? ஏன் எங்க வீட்டு பொண்ணுங்க என்ன தாலி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அறிவித்தபடி போராட்டம் நடக்கும். வைங்க. வாங்க சாமி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். ஐயா இவருதான் டைரக்டர் சந்திரன். அப்படியா? சரி, வீட்டுல சௌரியமா இருக்காங்களா? கருணா சாப்பிட கொடுத்தியா? கொடுத்துறேன். சரி தம்பி, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க வாங்க. அத்தா சொல்லு அத்தா. சரி அத்தா, சரி. யாருங்க அவரு? ஐயா எல்லாமே இவர் தான். ஐயா இவருக்காக எதுவுமே பண்ண மாட்டார். யார்கிட்ட பேசினாரு? ஆத்தாவோட நேராக பேசுவார். சார் நீங்கள் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் சார்? ஆமா சார். இந்த இங்கிலீஷில் ஒரு படம் வந்தேன் சார். போட்டில் ஒரு பையன் ஒரு புலி. லைஃப் ஆஃப் பை. அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்க மாட்டீங்களா சார்? இப்போதானே சொல்றீங்க, ட்ரை பண்றேன். கோச்சிக்காதீங்க சார், சும்மா தோணிச்சு கேட்டாங்க. ஓகே வரமா? வாங்க. பாப்பா போலாம். என்னப்பா கதை சொல்ல வேணாமா? நாளைக்கு சொல்லி அனுப்புனாரு. நம்ம போலாம் வாப்பா. நிஜமாவா? அந்த சாமியாரு நேரடி ஆத்தாவோட ஐஎஸ்சில பேசுறான். நானும் அவங்கள நம்பி ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஆகுதுன்னு பாப்போம். பாப்போம். படம் கொடுக்கறாரா இல்ல பொண்ணு கொடுக்கறாரான்னு. பொண்ணு கொடுத்தாதான் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறேனே. ஆசைதான். இவன் வேற ஒருத்தன் சரியான டார்ச்சர். ஏன் என்னாச்சு? அது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். எங்க அம்மா சும்மா எல்லாமே என் போட்டோவை அவன் கிட்ட கொடுத்துருக்கு. அவன் ஏதோ படத்துக்கு ஆடிஷன் வர சொல்லி நான் டார்ச்சர் பண்றான். ஏன் நீ போலையா? வேற வேலை இல்ல. எங்க அம்மா ஹீரோயின் ஆனு வந்து இன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. இதுல நான் வேற. ஆக்சுவலா நீ நடிக்கலாமா? டைரக்டரே சொல்லிட்டீங்க, அப்ப சரியாதான் இருக்கும். ஏய் நிஜமா தான் சொல்றேன். அப்ப நீ சான்ஸ் கொடு, உன் படத்துல வேணா நடிக்கிறேன். நிஜமாவா? பேச்சு மாற மாட்டியே? முதல்ல நீ படம் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். என்னப்பா அது 2 நாளுக்குள்ள இவ்வளவு மேட்டர் நடந்து போச்சா? ஆமாண்டா. சரி, ப்ரொடியூசருக்கு எப்ப கதை சொல்ல போற? பாண்டி வந்தா தான் தெரியும். அப்பா ஏதாவது பேய் கதை யோசிப்பா. அதான் இப்ப ட்ரெண்ட். ஸ்டூபிடா பேசாத. ட்ரெண்ட்னா நம்மளும் அதை தான் எடுக்கணுமா? சந்திரா, மக்களின் பின்னால் ஓடுகிறவன் பிச்சைக்காரன், மக்களை தன் பக்கம் திருப்புகிறவன் புரட்சிக்காரன். இவன் பேச்ச கேட்கறவன் பைத்தியக்காரன். இந்த மாதிரி ஏதாவது புரட்சி பண்ணலாம்னு சொல்லிதான் நானும் விஷால் மாதிரி ஊர்ல இருந்து பஸ் ஏறி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கினேன். இங்க வந்தது நான் பண்ண புரட்சி பல்லு விளக்காம டீ குடிச்சதும் ஃப்ரெண்டோட ஜெட்டியை ஓசி வாங்கி போட்டது தான். சந்திரா, இவன் பேச்செல்லாம் கேட்காத. நீ ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி அன்னைக்கு சொன்னல, அதை பண்ணு. ஆமா, ஹீரோ ஹீரோயின் எப்படி நியூ ஃபேஸ் பாக்குறியா? பின்ன நம்ம பட்ஜெட் ஆரியான்சிக்கான போக முடியும். ஹீரோ ரோல் நம்ம ஜெகன் கரெக்டா இருப்பான்ல? விடிஞ்சத வீட்டு வாசல்ல வந்து நிப்பானே அவன் தானே? கரெக்டா இருப்பான்பா. அப்போ ஹீரோயின் அது மைண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கா. யாரு? உமாவா? ஏய், ஹூ இஸ் உமா? டேய், அடுத்த ஜோதிகாடா. ஏய் நைஸ், கரெக்டா இருப்பா இவ. என்னப்பா டிஸ்கஷனா சூப்பரா போயிட்டு இருக்கு போல இருக்கு. வா பண்டியா, எல்லாம் உனக்காக தான் வெயிட்டிங்.
இருக்கட்டும் சந்திரா, கை கொடு. கங்க்ராச்சுலேஷன், ப்ரொடியூசர் ஓகேன்ட்டார். எப்படிப்பா? நான் இன்னும் கதையை சொல்லியே. அதெல்லாம் நானே சொல்லிட்டேன்ப்பா. நீ சொன்னியா? எப்போ? நீ நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஒரு தடவை நான் விட்டேன். அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. கதையோட கிளைமேக்ஸை கேட்டுட்டு கட்டி பிடிச்சி கதை எழுதிட்டாருப்பா. கேட்டுட்டு அழுதாரா இல்ல நீ சொல்றத பாத்துட்டு அழுதாரா? கொஞ்சம் கமெண்ட் இருக்கியா? இந்த பார், 2 கோடி ரூபாய் பட்ஜெட், 1 கோடி ரூபாய் பப்ளிசிட்டி, எல்லாத்துக்கும் ஓகே. அதை விட உன் ஜாதகம் சூப்பர்னு சாமியாரே சொல்லிட்டாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தா பிச்சுக்கிட்டாரு. உட்கார இடத்துல கட்டி வந்தா? ஏன்பா நான் நல்ல விஷயம் சொல்றேன், நீ பழைய ஜோக் சொல்ற. இந்த பார், இன்னையில இருந்து உனக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. நாளைக்கு மறுநாள் இருந்து டிஸ்கஷன் ஆரம்பிக்க சொல்லிட்டார். சூப்பர். ஆமா, ஆபீஸ் எங்க? இப்படி என்ன? அதான்ப்பா காசிமேடு. காசிமேடா? அங்க உட்காந்து மீன் பிடிப்பானா இல்ல சீன் பிடிப்பானா? ஏன்பா என்னப்பா எதுவும் ஏறவனா பேசிட்டு இருக்க நீ? போப்பா, நீ சினிமா ஏன்பா டென்ஷன் ஆற? அப்பா நமக்கு என்ன ஆபீஸ் முக்கியமா இல்ல படம் எடுக்கிறது முக்கியமா? ஏய், நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கா? பொண்ணு ஓகேவா? எதுக்கு? மொரவாசல் செய்யறதுக்கு. ஹீரோனிக்கியா? ஏன்பா நான் தான் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல. அவ்வளவுதானே? என்னமோ அட்வான்ஸ் கொடுத்து 10 நாள் ஷூட்டிங் பண்ண மாதிரி பேசுற. அதுக்காக யாரு என்னன்னே தெரியாம நடிப்பு வருமா வரதான் தெரியல. ஏன்பா புதுமுகங்களை போட்டா நம்ம தான் நடிப்பு சொல்லி கொடுத்து வேலை வாங்கணும். அது உன் திறமை. இதெல்லாம் நீ பேசாத. நான் டைரக்டர், நீ டைரக்டர். இதுல என்னப்பா கன்ஃபியூஷன்? நீ தான்ப்பா டைரக்டர். ஆனா இந்த பொண்ணை ஹீரோனியா போட்டா தான் இந்த படத்துக்கு நீ டைரக்டர். ஏன்? இது ஐயாவுடைய பொண்ணு, பேரு மகாலட்சுமி. அதுவும் ஐயாவுடைய சின்ன வீட்டோட பொண்ணு. இந்த பொண்ணுக்காக தான் படமே எடுக்கிறார். இதெல்லாம் முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஐயா அன்னைக்கே ஒரு போட்டோ கொடுத்தாரு. பிரிண்ட் நல்லா இல்ல, இன்னைக்கு நல்லா இருந்தது கொண்டு வந்தேன். அதான் இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. இந்த பொண்ணை நீ கரெக்டா வேலை வாங்கிட்டா அடுத்த சிம்ரானி வரும். சத்தியம் தும்ராம. தும்முறதெல்லாம் கெட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதான் மூட நம்பிக்கையா? என்னப்பா அராஜகமா இருக்கு? என்னைய பெரிய அராஜகம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச கொண்டு பாண்டியா, ஒரு நிமிஷம் பாண்டியா, ஏன் இப்படி கொந்தளிக்கிற? கீப் குவைட். சொல்லுங்க சந்திரா, ஒரு நிமிஷம் வா. எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ற? இப்ப நீ டைரக்டர் ஆகிறது முக்கியமா இல்ல உமா ஹீரோயின் ஆகிறது முக்கியமா? முட்டாள் மாதிரி பேசாத. அது எவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல். உமானா நல்லா நடிப்பா, எனக்கு தெரியும். இந்த பொண்ணையே நடிக்க வைப்போம், நல்லா ரிஹர்சல் கொடுப்போம். லெட்ஸ் டூ ஒர்க் ஷாப். ஆமாண்டா, நீ ஒர்க் ஷாப் போய் நீ ஒரு பீடா கடை நான் அப்படியே பால் வியாபாரம் பண்ண போறேன். பொறுப்பு இல்லாம பேசாத. அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா ஷூட்டிங் போவான். நீ பாசிட்டிவா இருந்தா பாண்டியனை கூட ஹீரோவை போட்டு படம் எடுக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. சந்திரா, நீ தானே சொன்ன இது உனக்கு கடைசி பஸ், உன் தங்கச்சி கல்யாணம் வேற இருக்கு, எதுக்கு கோவப்பட்டு ஒரு நல்ல வாய்ப்பை கெடுத்துக்கிற? கொக்கொக்க கும்பும் பருவத்து. ஒரு வாய்ப்பு வரும்போது அலட்சியப்படுத்தாம உஷாரா கரெக்டா இருக்கிறது மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. புரிஞ்சுக்க சந்திரா. நீ என்ன சொன்ன? ஐ டென்ட் கெட் யூ. நீ இன்னொரு வாட்டி MBA பண்ற. வந்தாச்சுப்பா, இதான் நம்ம ஆபீஸ். நிப்பாட்டே. சூப்பர் பாண்டியா. ஏய் சூப்பர் மச்சி. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்றேன் உனக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டு. சந்திரா, கிழக்க பார்த்த வீடு ரொம்ப விசேஷம். என் ரூமே கரெக்ட் பார்த்தா இருக்கு. அது வேறப்பா. சந்திரா, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? படி ஏறிட்டு இருக்கோம். வெற்றி படி கட்டி ஏறிட்டு இருக்கேன்பா. மூடிட்டு வா. ஆகட்டும். சார், இந்த இடத்துல நீங்கள் நல்லா வேலை செய்யலாம் சார். இது தூங்குறதுக்கு, பாத்ரூம் உள்ளே இருக்குது. இது சாப்பிட்றதுக்கான இடம். என்ன சார், எல்லாம் ஓகே தானே? சூப்பர். ஹலோ, வந்துட்டியா? கீழே இருக்கியா? அப்படியே படியேறி மேலே வா. யார் பாண்டி? வந்துட்டுப்பா சொல்கிறேன். வாட. யார் இவன்? நம்ம ஊர் பையன், படித்தவன், நல்ல டேலண்ட்ப்பா. இப்போ எதுக்கு ஆஃபீஸ் பாய்லாம்? ஆபீஸ் பாயா? அவன் சினிமாவில் ஏதோ சாதனை பண்ணணும்னு வெறிகுண்டலாயிரான்ப்பா. அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுக்க. அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஏன்பா எனக்கு இது கூட செய்ய மாட்டியா? டேய் வரேங்க. சார். சார் தான் டைரக்டர். வணக்கம் சார். என்னப்பா டவுட்டாக பார்க்குறேன்? தெளிவாக பார்ப்பேன். டேய் ஒழுங்கா வேலை பாரு, என் பேரை கெடுத்துறாத. கை கூட. இந்த படத்தை பிக்சர் தமிழ் இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுறோம். 3 நாள் ஒன்றா போ. சத்தியம் 6 மணிக்கு பாரு. சரி. சரி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஏப்பா ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம் சார், பாண்டியா. நீங்கள் கேட்ட அந்த பேனா பேப்பர்லாம் அந்த பொட்டிக்குள்ள இருக்குது சார். எதுனா வேணா என்னை கூப்பிடுங்க, இதோ வந்துடுறேன். மச்சி, என்ன பண்ற? எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல? அந்த முகத்தை பார்த்தா அப்படியே சீனா கொட்டுதுடா. இன்டர்நெட்டுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய கண்டுபிடிப்பு நம்ம மகாதான். உட்கார்ற. பேர் என்ன? ஸ்டீபன் ராஜ் சார். இதுக்கு முன்னாடி யார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கியா? கணபதி ஐயர்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். கணபதி ஐயரா? அப்படி ஏதாவது டைரக்டர் இருக்காங்களா? நானும் கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன படம் பண்ணாரு? அவர் படம் பண்ணுறவர் இல்லை சார், அல்வா பண்ணுறவர் சார். அல்வாவா? ஆமாம் சார். கணபதி ஐயர் அல்வா கடைனா எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் சார். அவர் கடையில் நான் வேலை செஞ்சேன் சார். என்ன படிச்சிருக்க? BA ஃபஸ்ட் இயரோட நின்ட்டேன் சார். ஏன்? எனக்கு அப்போ இருந்த சர்க்கம்சேஷன் அப்படி சார். அது சர்க்கம்ஸ்டன்ஸ்ரா. நீ சொன்னதுக்கு அர்த்தமே வேற.
ஆமா ஸ்டீபன் பேர் வச்சுட்டு விபூதிலாம் வச்சுட்டு இருக்க. என் பேர் ராஜு சார். எனக்கு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க்கை ரொம்ப பிடிக்கும் சார். அதனால ஸ்டீபன் ராஜன் பேரை மாற்றி வச்சுட்டேன் சார். நம்ம ஊர் டைரக்டர் யாரையும் பிடிக்காதா? நம்ம ஊர் டேரக்டர்ஸை பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லை சார். அடேங்கப்பா, சார் என்ன மாதிரி படம்லாம் பார்ப்பீங்க? ஆக்ஷன் படங்கள்லாம் அதிகமாக பார்ப்பேன் சார். அதுலேயும் அர்னால்ட் ஸ்வாஸ்நேரு படம்லாம் ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் அந்த கொரியன் என்ன பேர் சொன்ன? அர்னால்ட் ஸ்வாஸ்நேரு. ஸ்வாஸ் நேருவா? அவர்னா ஜவஹர்லால் நேரு தம்பியா? அர்னால்ட் ஸ்வாஸ்நேகர். அர்னால்ட் ஸ்வாஸ்நேரு. ஸ்வாஸ்நேகர். ரைட். பா நீ என்னப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் நடத்திட்டு உட்காந்துருக்க? ஆமா, இந்தியன் ஆக்டர்ஸ்ல யாரையும் உனக்கு பிடிக்காத? அனிதா பச்சனை ரொம்ப பிடிக்கும் சார். அனிதா பச்சனா? பா இதுக்கு மேல அவன்கிட்ட என்ன ஒரு மனம் கமழுது. சார் சாப்பிடலாம் வாங்க சார். ஒரு கிராமத்தில் வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் ரவுடித்தனம் பண்ணுற ஒருத்தன் அந்த ஊர் வாத்தியார் பொண்ணை லவ் பண்ணுறான். ஆனால் அவன் ரவுடிங்கிறத மறைச்சு தான் ஒரு மெக்கானிக்னு போய் சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளைமேக்ஸில் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறா, அதுதான் நம்ம கதை. இது அப்படியே தூக்கி சிட்டியில் இந்த மாதிரி ஒரு கடல் புறத்தில் நடக்கிற கதையாக மாற்றினா எப்படி இருக்கும்? சூப்பர் மச்சி. ஐ திங்க் இட் வில் ஒர்க். வில்லேஜை பீச்சா மாத்திரம், பருத்தி வீரனை கெளுத்தி வீரன் ஆக்குறோம். கண்ணு முன்னாடி ஒரு காதல் காவியம் அப்படியே தெரியுது மச்சி. படத்தோட டைட்டில் சமுத்திரகுமாரி. எப்படா இருக்கு? பிரமாதம். மத்தியானம் சாப்பிட்ட மீன் குழம்பு மாதிரியே இருக்கு. நீ என்னடா சொல்ற? நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஓல்டா இருக்கிற மாதிரி இருக்கு. போடாங்க, சமுத்திரகுமாரியோட வரலாறு தெரியாம பேசிட்டு. அது கல்கியோட படைப்பு தெரியுமா? இதை பார், அதான் டைட்டில். படத்துல நம்ம ஹீரோயின் பேரு பூங்குழலி. ஆமாம் சார், நான் கூட படிச்சிருக்கேன் சார். ஆஹா, பூங்குழலி கேரக்டர் ரொம்ப பால்டான கேரக்டர் சார். பூங்குழிக்கு வழுக்க மாட்டியா? கோல்டு தாண்டா அப்படி சொல்றான். அங்கதான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி. எப்படி? ரொம்ப சாதாரணமா இருக்கு. அவங்க எப்படி வர்றாங்கிறது தான் ஹைலைட். ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுங்க. என்னது? சிகரெட் கொடுங்க. நைஸ். பட் எதுக்கு அவ அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா? ஹவ் டு யூ ஜஸ்டிஃபை தட்? அதான் மேட்ரு. அன்னைக்கு அவ காலேஜ்ல ஒரு கல்ச்சுரல்ஸ், ஒரு டிராமாக்காக அப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோட்ல போனா 500 ரூபாய் பெட் கட்டுறாங்க. அதனால அவ அப்படி வரா. சூப்பர் சார். ஆனால் அந்த பெட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கு சார். பெட்டா? ஆமாம் சார், 500 கொஞ்சம் சின்னதா. ஏய், அது பெட்டு. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் சொல்லாத. விடுப்பா, சின்ன பையன் சின்சியரா எழுதிட்டு இருக்கான்ல. எல்லாத்தையும் எழுதிட்டியாடா? ஒன்னு விடாம கொண்டா. லாபம் ஓம் கணபதி ஐயர் துணை, ஹீரோயின் பூங்கிழவி, மீன் குழம்பு, பால்டுனா வழுக்க, கார்த்தியண்ண இடியட்டு, இளங்கோசார், பொம்பள விசு, gulu.com ரொம்ப முக்கியம். சீனை தவிர மற்ற எல்லா கிரமத்தையும் எழுதி வச்சிருக்கான். ஐயா நம்மளெல்லாம் வர சொல்ல. என்ன ஏமாத்துற? உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன ஏமாத்திட்டு ஓடிடுவே நீ? விட்டுருவேனடா உன்னை? தும்முறடா உனக்கு? என்ன ஏமாத்துறியா நீ? ஏமாத்து எங்கிட்டே உன் வேலையை காமிக்கிறியா? எத்தனை வருஷமா என் கூட இருக்க? கேவலம் ஒரு 50,000 ரூபாய் கேட்க என்ன நீ ஏமாத்துவியா? அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அந்த பணம் யாருக்கடா வேணும்? நீ உன் வாழ்க்கையில கடைசியா சம்பாதிச்ச காசா தாண்டா. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது கடல் புறத்துல பார்த்த என்ன பத்தி தெரியும்ல? டேய், இவனை தூக்கி கடல்ல எறிங்கடா. வணக்கம் ஐயா. அடடே தம்பி, வாங்க 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 வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா, இவன் இளங்கோ, கார்த்திக், ஸ்டீஃபன். இருக்கட்டும், உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஏய், ஐயா எதுவும் பிரச்சனையா? அது ஒண்ணுமில்ல தம்பி. 15 வருஷமா சொந்த தம்பி மாதிரி கூடவே இருந்தான். காசுக்காக துரோகம் பண்ணிட்டான். மிருகங்கள் மனுஷனுக்கு துரோகம் பண்றது இல்ல தம்பி, மனுஷன் தான் மனுஷனுக்கு துரோகம் பண்றான். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு. அடடா, என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அதாவது கூட பிறந்தாங்கிற காரணத்துக்காக அவன் உனக்கு நல்லதுதான் பண்ணுவான்னு நினைக்காத. உடன் பிறந்தே கொல்ற வியாதி எல்லாம் இருக்கு. ஆனா எங்கேயோ மலையில விளைஞ்ச மூலிகை அதுக்கு மருந்தா வரும். அந்த மாதிரி மனுஷங்களே இருக்கிறாங்க. இத சொன்னது ஔவையார், மூதுரை.
சரியா சொன்னீங்க. ஐயா சொன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா ஐயாவே ஒரு பெரிய கவிஞர் தம்பி. ஐயோ, அவர் என் மேல இருக்கிற பிரியத்துல ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இந்த உலகம் என்ன ஒரு கவிஞனா ஒத்துக்குச்சு. ஆனா என்ன நான் இன்னும் ஒரு கவிஞனா ஒத்துக்கல. ஏன்? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பேர் கள்ளசாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. அந்த சம்பவம் என் மனசை ரொம்ப பாதிச்சது. எம்ஜிஆர் பாட்டை வச்சு அதுக்கு ஒரு பாட்டு எழுதினேன். குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடும்பம் இருக்கு குடித்து விடாதே, கடமை இருக்கு கவுந்து விடாதே. அடடா, குடிய பத்தி பாடுறதுனால கவுந்து விடாதங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்காரு பாருங்க. அதுதான் கவிஞர். அதுக்கப்புறமா பிரமாதமா 2 வரிகள் வந்து விழுந்தது. நீ சரக்கோட கலக்குறிய தண்ணீர், அது தண்ணீர் இல்ல தண்ணீர் இல்ல, நீ கட்டுனவ கண்ணீர் அப்படின்னு எழுதுன. இத கேட்டுட்டு பாருங்க, இவன் பேர் மாணிக்கம். இவன் அந்த குடிப்பழக்கத்தை விட்டுட்டான். ஆமாங்க. நான் எழுதின வரிகள் அவனை பாதிச்சதில்ல. அந்த மாதிரி என்னைக்கு நான் எழுதுற வரிகள் என்ன பாதிக்குதோ அன்னைக்கு தான் நான் என்ன ஒரு கவிஞன்னு ஒத்துக்குவேன். சரி, அந்த கதையெல்லாம் இப்ப இருக்கு. வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? அருமையா போயிட்டு இருக்கியா? படத்துக்கு டைட்டில் கூட சமுத்திரகுமாரின்னு வச்சிருக்கோம். பிரமாதம் தம்பி, பிரமாதம். கல்கியோட கதாபாத்திரங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதா. அப்படிங்களாயா? 36, 42, 4, 2 கூட்டி சொன்னா 6, 6க்கு அதிபதி சுக்கிரன். ஐயா நியூமாலஜி படி படம் ஹிட்யா. சரி 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 சரி. ஐயா, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஷூட்டிங் முன்னாடி கொஞ்சம் ஹீரோயினுக்கு ரிஹர்சல் கொடுக்கணும். சரி, அதுக்கு ஒரு நல்ல தேதியை பார்த்து கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தாராளமா. பாப்பாவுக்கு சில தோஷங்கள் இருக்கிறதுனால சில கோவில்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒரு 10 நாள்ல வந்துடும். தோஷமெல்லாம் கழிஞ்சு சுட்ட தங்கமா வந்து நிக்க போகுது. அதுக்கப்புறம் ரிஹர்சல் கொடுங்க, வச்சு நல்லா செதுக்குங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க வாங்க. வரேன். ஒரு நிமிஷம் தம்பி. ஆத்தா, சரியாத்தா, சொல்லாத்தா. என்ன பிளஸிங் பண்ணுங்க சாமி. தம்பி, இவனை விட்டுறாதீங்க. எப்படி பாரதி ராஜாக்கு ஒரு பாக்யராஜ் இருந்தாரோ அந்த மாதிரி இவன் இருப்பான். பூங்குழலி ஓ என்று அழுதாள். சின்ன ஓவா பெரிய ஓவா சார்? மீடியம் ஓ. ஓ, இவ்வளவு சின்னது இல்லடா, கொஞ்சம் பெருசு. ஓ ஓ, எழுதிட்டியா? ஓ, கொண்ட. ஓ, என்னடா இது? குளவின்னு எழுதியிருக்கேன். பூங்குழலி. பூங்குழவி. லலி இல்லடா, ழ குழலி. குளவி. அவன் என்னடா நான் இங்கிலீஷ் சொல்ல தரான், நீ என்னடா நான் தமிழ் சொல்ல தர. நம்ம என்ன படம் எடுக்க வந்தோமா இல்ல இவனுக்கு பாடம் எடுக்க வந்தோமா? உயிர் எடுக்க வந்திருக்கோம். നമസ്കാരം, സാറാണോ ഡയറക്ടർ? സാറാണോ ഡയറക്ടർ? ഓ, നിങ്ങളാണോ ഡയറക്ടർ? എൻ്റെ പേര് കോലപ്പൻ. ഇവിടെ ഒരു ഐസ് ഫാക്ടറിയിലാണ് ജോലി. ഞാൻ നന്നായിട്ട് പാടും. ഒരു പാട്ടുകാരനാകാൻ വേണ്ടിയാണ് ഞാൻ ഇവിടേക്ക് വന്നത്. ഉങ്ക സിനിമയിൽ എനിക്കൊരു ചാൻസ് കൊടുക്കണം. പെണ്ണേ കരിങ്കുഴലി നിനക്കൊരുത്തൻ കിഴക്കുതിച്ചു പൊന്നു തരാം പുടവ തരാം. ഒരുങ്ങു പെണ്ണേ നീ ഒരുങ്ങു പെണ്ണേ, കറുത്ത പെണ്ണേ കരിങ്കുഴലി നിനക്കൊരുത്തൻ കിഴക്കുതിച്ചു. நான் தாண்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு சீன் எழுதிட்டு இருக்கேன் சார். அதுக்கேண்டா உன்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? எமோஷனான சீன் சார். எமோஷனல்? அப்படி என்ன எமோஷனல் சொல்லு. ஒரு டயலாக் இன்னும் ரெடி ஆகல சார். மனசுக்குள்ள போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன் சார். என்னடா எல்லாத்தையுமே அல்வா மாதிரியே டீல் பண்றேன். இந்த சீனை சொல்லி எப்படியாவது டைரக்டரோட இதயத்தில் இடம் பிடிக்கணும் சார். வெரி குட். இந்த சின்சியாரிட்டி இருந்தால் போதும். டைரக்டரோட இதயத்தில் இடம் பிடிக்காட்டாலும் அட்லீஸ்ட் லங்ஸ், லிவர், கிட்னி இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இடம் பிடிச்சிடலாம். ஓகே சார். அல்வாவுக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த ஃபயர் தான் ரொம்ப முக்கியம். அது அணையாமல் பார்த்துக்க. சரி சார்.
ஆனால் ஒன்று ஒரு மாதிரி பதமாக வந்தவொடனே இறக்கிடு. ம் ஓவராக்கு என்னென்னா அல்வா தேஞ்சிரும். ஒரே ஒரு விஷயம்டா, காலையில் நான் சொன்ன சீன் அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. குட் பாய் சார். நீங்கள் கொடுக்குற என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சார். அது என்கரேஜ்மெண்ட். அதான் சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ப்ரௌட் ஆஃப். ஐயா. பங்குனி தமிழுக்கு பங்கு. ஐயா டேரக்டர். வாங்க வாங்க தம்பி, வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி சார். என்ன டைரக்டர் சார், நான் அன்னைக்கு இந்த தம்பி பத்தி சொன்னதெல்லாம் நடக்குதுல்ல? தம்பி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு 10 யானை பலம் வந்துருச்சு. அப்புறம் என்ன என்ன சொல்ற நம்ம சமுத்திரகுமாரி? நல்லா எல்லாம் நல்ல ஐபோனுக்கு அழகழகா பவுச்சு வாங்குறான், அப்பா அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். பிரமாதம். என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணுமில்ல தம்பி, காலையில ஒரு பேப்பர் நியூஸ் படித்தேன். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா. அது மனசை ரொம்ப பாதிச்சது. அதான் அதை பத்தி எழுதும்போது வார்த்தைகள் சிக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு கிடைச்சிருச்சு, அதான் சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயா எப்பவுமே இப்படிதான், 2 விரலுக்காக சாப்பிடாம தூங்காம உழைப்பாரு. ஐயா அந்த 2 வரியை நம்ம படத்துல பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா அந்த வரிக்காகவே வரி விலக்கு கிடைச்சாலும் கிடைக்கும். ஐயா நேரம் நல்லா இருக்கு, இப்பவே கொடுத்துடலாம். அப்படியா? சாமி சொல்லிட்டு அப்புறம் மறுபேச்சது. ஆத்த விடல. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சாமி சொன்னாங்க, அதான் உங்களை எல்லாம் வர சொன்ன. பிடிங்க, நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு, முதல்ல நீ வாங்கிக்க. நல்ல ஓஹோன்னு அமோகமா இருக்கணும், நீங்க பெரிய டைரக்டரா வரணும். உட்காருங்க. சந்திரா, அப்புறம் என்ன, நல்ல நேரம் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. எல்லாம் குறைஞ்சு போச்சு பத்தியா? Yes, Swamiji. ஆமா, நம்மளே எங்க வர சொல்லிருக்காரு? நேரம் காலம் ஜாதகம் எதுனா சொல்லுவார். ஓ, இவ்வளோ பேர் வெயிட் பண்றாங்களே, அவர் சொல்றதெல்லாம் பலிக்குமா? சார் 10 சொன்னார்னா 5 நடக்கும். நடந்துச்சுன்னா நம்புவானுங்க, நடக்கலன்னா வேற சாமியை தேடி போடுவானுங்க. Mr. Chandran, Swamiji will see you now. நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னா, சொல்லுங்க சுவாமி. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். டேய் எழுந்துடா. இல்ல இல்ல இல்ல, ஆத்தாவோட குரல் அப்படியே என்னை தட்டி எழுப்புச்சு. என்ன ஆத்தான்னு கேட்டேன். மக்களுக்காக சேவை செய்ய மட்டுமாட உன்னை படைச்சேன், கலைக்காக யாருடா சேவை செய்வான்னு என்ன கேட்டா. இப்போ நான் என்ன பண்ணணும்? அது நானும் நல்லா நடிப்பேன். அதான் நம்ம படத்துல பெருசா ஒண்ணு வேணாம், ஒரு 4 சீன் நச்சுன்னு. இந்த மௌனரகம் கார்த்திக், தேவர் மகன் சிவாஜி, இந்த மாதிரி இருந்தா போதும். சரி 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 விடு, இதுக்கே இவ்வளவு அப்செட் ஆற? டேய், அவன் என்ன சொல்லிருந்தாலும் பரவாயில்லடா. மௌனராகம் கார்த்தி தேவர் மகன் சிவாஜிங்கிறான். கார்த்திகா? அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? ஹே திவ்யா, இது வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். உனக்கும் பயம், என்ன பார்த்து பயம். என்னோட சாம் தேவ் பியூட்டி அதை பார்த்து பயம் இல்ல இல்ல. அப்போ காஃபி ஷாப்லாம் அது என்னது இது கையில? இது ரேவதி சார். ஓ, அடி உத திருட்டு இதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு திருட்டு. என்ன திருட்டுன்னு கேட்கணும். என்ன திருடு? ஓ, இதயத்தை. கூச்சமே பல்லையாடா. ஓ மை காட், அப்ப தேவர் மகன்? ஓ செத்து போ. நான் தடுக்க முடியுமா? எல்லா பயவுள்ளையும் ஒரு அளவுக்கு சாக வேண்டி வந்தேன். வாழ்ற வாழ்க்கை முக்கியத்தை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வாழ்க்கை மத்தவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும். இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஓ மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை. அப்போ நான் போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க. அதே வீட்டுல உங்களுக்கு நிம்மதி. இந்த மரத்தை அப்படியே வேறோட சாச்சு போடாத அப்படின்னு
அப்புறம் கடைசியா ஒன்று சொன்னான்டா. இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிய வேணாம். உங்களுக்கா தோணுன மாதிரி ஐயா முன்னாடி கேளுங்க. என்ன கேட்டா அந்த ஆள் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் நல்லது. அட்ஜஸ்ட்னா இவனை தூக்கிட்டு அவனை போடுன்னு சொல்லுவான். ஓகேவா? அவனுக்கு எந்த ரோல் கொடுக்குதுன்னு தான் யோசிக்கிறேன். சார் இந்த டேடி டேய், இந்த வாத்தியார் ரோலை கொடுத்து தொலைவான். மொத்தம் 5 சீன் வரும்.